கருவேப்பிலை முட்டை பொரியல். கருவேப்பிலையா அப்படின்னு நினைக்காதீங்க, நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆனா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கை ஃபுல்லா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுங்க. நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சு வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தேவையான மிளகுத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், கருவேப்பிலை முட்டை பொரியல் ரெடி. கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காவும் இதை ட்ரை பண்ணலாம். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.